அடுத்து வைகல் மாடக்கோயில். வைகல் என்பது ஸ்தலத்தின் பெயர். அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு மாடக்கோயில் அப்படின்னு பேர். கோயில்கள் பல வகை, அதில் இது மாடக்கோயில். அதுவும் குரங்காடுதுறை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் இது. திருஞான சம்பந்தர் மூணாம் திருமுறை திருஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறை. என்னாச்சு? மாறி இருக்குதா? நீலக்குடிக்கு பாரு வைகல் மாட கோயில் தான் இருக்குது. அப்புறம்தான் உங்களுக்கு நல்லம் வருது. அதன் பிறகுதான் நல்லம். மாற்றி போட்டுருக்காங்களா? சரி சரி. அது வேற, அது பன்முறை, இது தலைமுறை. அது ஒரு அதில் சரி 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 பாருங்க. மூணாம் திருமுறை தருமபுரம் பதிப்பாக இருந்தால் 18வது பதிகம் மூணாம் திருமுறையில். அதாவது அந்த அகராதி இருக்கும், அதில் அந்த முதல் சொல் துளமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பக்கம் கிடைச்சிடும். சரி. துளமதி உடைமறி தோன்று கையினர் துள்ள மதி உடைய என்பது மான்கன்று, துள்ளுகின்ற அறிவுடையது. அதனால் அந்த கையில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு விரலில் பின்கால் மட்டும் நின்றுட்டு இருக்கோம், மற்ற 2 காலும் தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. துள்ளுகின்ற அறிவுடையதாக அந்த மதி அங்கே இருக்கிறது. துளமதி உடைமறி தோன்று கையினர் இளசடை எந்த யார் இடம் உளமதி உடையவர் வைகல் ஸ்தலத்தின் பேர் ஓங்கிய வளமதி தடவிய மாடக் கோயிலே. கோயில், இளங்கோயில், பெருங்கோயில், இது மாதிரி கோயில் வகைகள் பல. அதில் மாடக்கோயில். விமானத்தை வச்சு சில அடையாளம் சொல்லுவாங்க. கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை புகாதபடியாக அமைந்த கோயில் அப்படின்னு சொல்லி, அதுதான் மாடக்கோயில்னு சொல்கிறது. இது திருச்செங்கண்ணானாலே செய்யப்பட்ட கோச்சங்கட் சோழ நாயனார் இருக்கிறார்ல, அவர் செய்யப்பட்ட. மெய்யகம் மிளிரும் வெண்ணூலர் மெய்யன்களிரும் வெண்ணூலர் மெய்யன்கண்ணே மிளிர்கின்ற வெண்ணூல் வேதியர் மையக்கண் மலைமகளோடும் வைகிடம். மையக்கண், மை பூசப்பட்ட கண் மையக்கண். வையகம் மகிழ்தர வைகல் மேற்றிசை. வைகல் என்னும் ஸ்தலத்தில் மேல் பக்கத்தில் இருக்குதான் இந்த கோயில். கீழ்ப்பக்கத்தில் ஒரு கோயில் உண்டு போலும், அதுக்கு பதிகம் இல்லைன்னு நினைக்கிறேன். செய்ய கண் வளவன் முன் செய்த கோயிலே. செங்கட் சோழ நாயனார் செய்தது. அவர் செய்த கோயிலெல்லாம் மாடக்கோயில், யானை புகாதபடி செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கனியணி மலர்கொடு காலையும் மாலையும். கனி வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணி என்பது கனி என வந்தது என்று அர்த்தம் பண்ணலாம். கனி வேங்கை, இங்கே கண்ணி என வந்தது என்று சொல்லுவாங்க. கனி அணி மலர்கொடு காலையும் மாலையும் பணி அணிபவர்க்கு அருள் செய்த பான்மையன். பணிகின்றவர்கள் அவர்களுக்கு அருள் செய்த பான்மையன். தனி அணி உமையோடு. தனி அணி உமை, தனி தன் என்ற தன்மையை உடைய உமை, குளிர்ச்சி உடைய, அதாவது திருவருள் அல்லவா, அதனால் தனி அணி உமையோடு தாமும் தங்கிடம் மணியணி கிளர் வைகல் மாடக் கோயிலே. கொம்புயல் கோதை முன் அஞ்ச. கொம்பு போல அசைகின்ற கோதை. கொம்பு பூங்கொம்புன்னு அர்த்தம் பண்ணணும். உமையம்மை. கொம்புயல் கோதை முன் அஞ்ச குஞ்சரத் தும்பியது உரி செய்த துங்கர் தங்கிடம். குஞ்சரத் தும்பி, குஞ்சரம்னால யானை, தும்பினால யானை. தும்பி இதாக இருக்கும், துதிக்கை, தும்பிக்கைன்னு சொல்லுமில்ல, துளை உடையதாக இருக்கும், அதனால் இதுக்கு தும்பி அப்படின்னு பேர். இருபெயர் ரொட்டில் ஒன்றைக்கு 2 பெயரும் சேர்த்தாவில் சொல்கிறோம். இருபெயர் ரொட்டுன்னு சொன்னால் ஒரு பெயர் பொது பெயராகவும் ஒரு பெயர் சிறப்பு பெயராகவும் வரணும். அப்புறம்
அப்படி இது வரல. குஞ்சரம் என்பது பொதுவாக யானையின் பல பெயர்களில் ஒன்று, தும்பி என்பதும் யானையின் பெயர்களில் ஒன்று. அதனால் இது இருபெயரட்டுன்னு சொல்ல முடியாது, இலக்கண குறிப்பு சொல்ல முடியாது. ஒரு பொருளின் மேலே 2 பெயர் சேர்ந்து வந்திருக்கிறது அப்படி தான் சொல்லணும். இருபெயரொட்டுன்னு சொன்னால் அதாவது இந்த சாரைப்பாம்பு போல் அது ஒன்று பொது பெயராக இருக்கும், அதாவது ஒன்று சாதி பெயராக இருக்கணும், ஒன்று அந்த சாதியில் இருக்கிற ஒரு இனத்தின் பெயராக இருக்கணும். அப்படி வர்ற பொழுது குஞ்சரம் சாதி பெயரும் தும்பி என்பது இனப்பெயருமாக இருந்தால் இருபெயரட்டுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்னு எனக்கு தோணலை. குஞ்சரம் என்பதும் யானையை குறிக்கின்ற ஒரு பொது பெயர், அதுபோல் தும்பி என்பதும் யானையை குறிக்கின்ற ஒரு பொது பெயர். எப்படி எப்படி வேணால் வச்சுக்கலாம். தும்பி இருக்கலாம், தும்பி என்பது ஆமாம். இந்த தும்பி இந்த அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. தூம்புன்னா துளைன்னு அர்த்தம். நாணல் குடல் போல் இருக்குல்ல, அதுக்கு தூம்புன்னு பேர். ஆமாம் ஆமாம். அதனால் அதுக்கு தும்பிக்கை, தூம்பு உடைய கை, தும்பிக்கை, அது தும்பி என. குஞ்சர தும்பியது உரி செய்த துங்கர் தங்கிடம் வம்பியல் சோலை சூழ் வைகள் மேற்றிசை செம்பியன் கோச்சங்கனான் செய் கோயிலே விடம் அடை மிடற்றினர் வேதனாவினர் மடமொழி மலைமகளோடும் வைகிடம் மட அனம் நடைபயில் இளமையான அன்னம் நட்டம். மட அனம் நடைபயில் வைகள் மாநகர் குடதிசை நிலவிய மாடக் கோயிலே நிறை புனல் பிறையொடு நிலவு நீழ்சடை இறையவர் உறைவிடம் இலங்கும் மூவெறி வளர்ப்பவர்கள் என்பதை வளர்வு செய்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார். வளர்த்தல் செய்பவர்கள், வளர்த்தல் தல் விகுதி தொழிற்பெயருக்கு வருது, வளர்வு செய்பவர்கள் ஊ விகுதி தொழிற்பெயருக்கு வந்துருக்குது. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வளர்வு செய்வன்னு சொல்கிற வழக்கு இல்லை, வளர்ப்பவர்கள் அல்லது வளர்த்தல் செய்பவர்கள் என்று வரும். வானர் வாழ்பவர்கள், வாழ்நர் இந்த இழும் இந்த நாவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு நாவாகும், அது வாழ்நர் வானர் அப்படின்னு. வானர் வைகளில் திரையுடை நிறை செல்வன் செய்த கோயிலே. வைகளில், வைகள் என்னும் ஸ்தலத்திலே செய்த கோயில். யார் செய்தது? செய்த கோயில் யார் செய்தது? நிறை செல்வனாகிய கோட்சங்கட் சோழனார் செய்தது. அவருக்கு என்ன நிறை செல்வம்னா திரையுடை நிறை செல்வம். திரை என்பது பகைவர்கள் கப்பமாக கொண்டு வந்து சேர்த்த நிறைந்த செல்வத்தை உடையவர். அவற்றையெல்லாம் கொண்டு அவர்கள் சிவபெருமானுக்கு 70 மாடக் கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லுவார். இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, இந்த கோச்சங்கட் சோழன் சிவபெருமானுக்கு 70 மாடக் கோயில் கட்டினான் என்பதை திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். அது ஒரு சிறப்பு. ஆழ்வார்கள் பொதுவாக சிவபெருமானையோ சிவபெருமானுடைய அடியார்களை சிறப்பித்து பாடமாட்டே ஆழ்வார் பாடியிருக்கிறார். சரி. எரிசரம் வரிசிலை வளைய ஏவி, வரிசிலை வளைய எரிசரம் ஏவி அப்படி மாற்றிக்கொள்ளுங்க. சிலைனா வில்லு. எரிசரம் வரிசிலை வளைய ஏவி முன் திரிபுரம் எரி செய்த செல்வர் சேர்விடம் வரி வளையவர் பயில் வைகள் மேற்றிசை வருமுகில் அணவிய மாடக் கோயிலே. முகில் அணவிய கோயில், முகில் பொருந்திய கோயில். மலையன 20 தோழினான் வலி தொலைவு செய்து அருள் செய்த சோதியாரிடம் மலர்மலி பொழிலணி வைகள் வாழ்வர்கள் வலம் வரு மலையன மாடக் கோயிலே. வைகளிலே வாழ்பவர்கள் நாள்தோறும் அந்த கோயிலை வலம் வருகிறார்கள். அந்த கோயில் எதை போல இருக்கும்? மாடம், இது மலை போல இருக்கும். அப்படி மலை போல பெரிதாக இருக்கின்ற மாடம். மாலவன் மலரவன் நேடி மால்கொள மால் எரி ஆகிய வரதர் வைகிடம். மால் எரி மயக்கம் செய்கின்ற எரி. திருமாலம் பிரம்மன் என்ன இவ்வளவு உயரமாக இருக்குது, போக போக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சான். அதனால் மால் எரி மயக்கம் செய்த மாலெரி ஆகிய வர மாலை கொடு அணி மறைவாணர், மறையால் வாழ்பவர்கள் மறைவாணர். வைகளில் மாலன மணி அணி மாடக் கோயிலே. வைகளில், வைகள் ஸ்தலத்தில் மாடக்கோயில். மணி அணி மாடக்கோயில், மணிகளால் இழைத்து அழகு செய்ய பெற்ற மாடக்கோயில். எத்தகைய மணி? நீலமணி.
எத்தகைய மணி? நீலமணி. நீலமணியினாலே இழைத்து அழகு செய்யப்பட்டதாகினாலே அந்த கோயிலை பார்த்தா திருமால் போல இருக்குதான். அதனால் மாலன மணியணி மாடக்கோயில். மாலன மால் போன்ற, திருமால் போன்ற. திருமால் போன்ற என்பது எதனால்? நல்லா உயரமாக இருக்குது கோயில். நீலமணிகனால் கோயில் நீலமணிகனால் இழைக்கப்பட்டதுனால நீல நிறமாக இருக்கிறது. அப்போ நீல நிறமாகவும் மிக உயர்ந்ததாகவும் இருக்கின்ற காரணத்தினால அந்த கோயில் திருமால் போல இருக்கிறது. மாலன மணியணி மாடக்கோயிலே கடுவுடை வாயினர் கஞ்சி வாயினர். கடு சமணர்கள் எப்பொழுதும் அதை உபயோகப்படுத்த வரலாம். அதனால் கடுவுடை வாயினர் கஞ்சி வாயினர் பிடகுரை பேணிலார் பேணு கோயிலாம். பிடகு அவருடைய வேதத்துக்கு பேர். பௌத்தருடைய வேதத்துக்கு பிடகம்னு பேர் இல்லையா? திரிபிடகம் அப்படின்னு சொல்றது. பிடகுரை பேணிலர் புத்தர்களுடைய திரிபிடகத்திலே சொல்லப்படுகின்ற தத்துவ ஞானங்களை விரும்பாதவர்கள் இந்த வைகளில் இந்த கோயிலை தொழுகிறார்கள். பௌத்தருடைய தத்துவ ஞானத்தை விரும்புகிறவங்க இங்கே வரமாட்டான்ல. அதனால் பேணிலர் பிடகுரை பேணிலார் பேணு கோயிலாம் மடம் உடையவர் பயில் வைகள் மாநகர் வடமலை அணையனன் மாடக் கோயிலே. மைந்தனது இடம் வைகள் மாடக் கோயிலை சந்தனம் சந்தமர் பொழிலணி சண்பை ஞான சம்பந்தன தமிழ்கள் பாடல் பத்திவை சிந்தை செய்பவர் சிவலோகம் சேர்வரே.